இனிய இரவு வணக்கம் அன்பான நேய சொந்தங்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நண்டு கறி தான் சமைச்சு காட்ட போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இந்த நண்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கருக்கணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு பார்ப்போம். கறிக்குத்தான் சமைக்கணும். பிறகு நாங்கள் தூளெல்லாம் சேர்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இதை கறிக்கி கொள்வோம். நண்டு கறக்கும் போதே இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பு, புளி, பழப்புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் தேங்காய் திருவி தயார் பண்ணுவோம். பாருங்கள், நண்டு கருகி கொண்டு வர கழுவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் அவியட்டும். தாளிக்கெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு மினிட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியோடையே நாங்கள் தூள் எல்லாம் சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் குடிக்கிற மாதிரி அந்த மணக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நண்டு கருகி வாசனை வருது. தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், புளி எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு காட்டுறேன். பாருங்கள், நாங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து நாங்கள் கொதிக்கிறது பிறகு தான் திறந்தனா அந்த கறிக்கு நல்லா உரைப்பு போடணும். இப்போ தான் நல்லா இருக்கும். இல்லை நண்டு சாதா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தூள் நல்லா போட்டு கொதிக்கட்டுக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு தலைப்பால் சேர்த்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இறக்கும் போது தான் பெருஞ்சீரகம், வெந்தயம் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டாக போட்டுட்டு நாங்கள் இறக்குவோம். ஆரையும் சொதியாமல் இருக்கக்கூடாது, இதாமல் இருக்கக்கூடாது. இதுதான் பருவம். நண்டு கறிக்கு கோதுமை மாவு, வறுத்த கோதுமை மாவு போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்தது புட்டு தான் சரி கட்ட போகிறேன். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். பாருங்கள், நான் இறக்கிட்டேன். பார்க்கக்குள்ள வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ உப்பு பார்த்துக்கொள்வோம். நல்லா இருக்குது. இதுக்கு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்களும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். பாய் நண்பர்களே, பாய்.